எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தில் நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். எப்போவுமே நம்ம வந்துட்டு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு சாப்பிட்ற ஃபுட்டை விட இந்த மாதிரி சிறுதானியம் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதுங்க. இது பார்த்திங்கன்னா வரகு அரிசி. இதில் வந்துட்டு நம்ம அப்படியே சாப்பிட்றத விட பிரியாணி செஞ்சால் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி அப்படிதாங்க. இன்றைக்கி குக்கர் அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலம் தாளித்து வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி கொட்டிட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் புதினா, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் வந்துட்டு 1க்கு 1 தாங்க தண்ணி. ஏன்னா சிறுதானியம் வந்துட்டு அதாவது வரகு அரிசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியான ஒரு அரிசி பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? அதனால் அதாவது 1 டம்ளர் அரிசின்னு சொன்னால் 1 டம்ளர் தான் தண்ணி வைக்கணும். ஆனால் நம்ம வந்து காயெல்லாம் சேர்த்து சமைக்கிறதால கொஞ்சம் 1/4 டம்ளர் சேர்த்து தாளிச்சிட்டு தண்ணி ஊற்றி காய போட்டு வேக வச்சிடணுங்க. அதாவது தாளிச்சிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், பட்டாணி இது நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். பாருங்கள், 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தான் தண்ணி. இது வந்து ரைஸோடைய அளவு. ஆனால் இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் காயை வந்துட்டு நல்லா வேக விட்டுட்டு நல்லா காய் வெந்ததும் அரிசி பார்த்திங்கன்னா ஒரே விசில் போட்ட உடனே விசில் வந்துடும். பாருங்கள், இது எவ்வளோ குட்டியான இந்த ஆவிலே வீடியோ எடுக்கிறது வந்துட்டு டிம்மாக தெரியுது ஃபுல்லாக. அதனால் பார்த்திங்கன்னா 1க்கு 1 தண்ணி வச்சு விசில் போட்டாச்சு. ஒரே விசில் தாங்க. இந்த பாருங்கள், பிரியாணி ரெடி. வாசனை சூப்பராக இருக்குது. இது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்திங்க. அதுவும் வந்துட்டு பெரியவங்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு உடம்புல எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குல்ல, அதுக்கெலாம் ரொம்ப நல்லது. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.